நீங்க சும்மா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற பொய்யை வந்து நீங்க பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டுட்டு பொய் சொல்றீங்க, அவ்வளவுதான். மக்கள் ஏமாற மாட்டாங்க. அவர் ஏன் வந்து பப்புன்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். எனக்கு வந்து இவிஎம் மேலே சந்தேகம், இந்த இதில் ஓட்டர்ஸ் இது மேலே சந்தேகம், இன்னைக்கு ஓட்டர் லிஸ்ட் மேலே சந்தேகம்னு ஒரு புதுசாக கிளப்பியிருக்காங்க. தைரியமாக முன்னாடி வந்து சைன் போட்டு அவர் வந்து கொடுக்கணும். அதுக்கு காங்கிரஸுக்கு திராணி இருக்கா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேள்வியா. சும்மா வர வேண்டியது, வாய்க்கு வந்தது அப்படியே உதாரா அடிச்சு விட வேண்டியது, அப்படியே ஓடி போயிட வேண்டியது. நெக்ஸ்ட் எதுவும் கேட்டேன். இப்போ கடைசி 10 வருஷமாக தான் ஏஜென்ட்டாக செயல்படுறாங்களா? அப்போ அவங்க அதான் சார், அவங்க கொள்ளு தாத்தா பாட்டி அப்பா காலத்துலலாம் என்ன நடந்தது? அப்போ ஏஜென்ட்லாம் இல்லையா? ஏன் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியல? ஏன் வந்து மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க? ஏன் பிஜேபி ஒரு கட்சியாக செல்வாக்கோட வளருது? ஏன் வந்து 3 டேர்முக்கு வராங்க? ஏன் வர முடியலன்ற அந்த கேள்வியை இவர் கட்சிக்கிட்ட கேட்கணும். இவங்க கட்சிக்காரங்களும் போயிட்டு அந்த பூத் லெவல் அவங்க ஆஃபீஸர் வச்சிருப்பாங்க இல்லையா, நாமினேட் பண்ணுறவங்க, அவங்களும் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த எல்லா பார்ட்டி லிஸ்ட்டையும் உட்காந்துக்கிட்டு பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து வெரிஃபை பண்ணுவார். நான் வந்து வின் பண்ண முடியலையே, பிஜேபி மட்டும் எப்படி வின் பண்ணுதுன்ற ஒரு பொறாமை, அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து கட்சி வளர்க்குறதுக்கு உண்டான விஷயத்தை பண்ணுறதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ப்ராப்ளம், ஓட்டர் லிஸ்ட் ப்ராப்ளம், நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? இப்போ அந்த பூத் ஏஜென்ட்ஸு அந்த டிரான்ஸ்பரன்சியாக நீங்கள் சொல்கிற அந்த ட்ரூத்ஃபுல்லாக ஏன் இல்லை அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தார்மிக் இந்தியன்ஸோட ஃபவுண்டர் ஏகே சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அன்பு சார். ராகுல் காந்தி வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து எலெக்ஷன் கமிஷன் மேலே வச்சிருக்காரு. பிஜேபியும் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து வந்து இங்கே வந்து எலெக்ஷனோட பீப்புளோட மேண்டேட்டை திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் ஏன் வந்து பப்புன்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸாக தான் இருக்குது. இவர் வந்து அந்த பெங்களூர் இதை பற்றி சொல்கிறாரு. அந்த அசம்பிளி, சென்ட்ரல் அசம்பிளி, லோக்சபா செக்மெண்ட்டு, அதில் 8 அசம்பிளி செக்மெண்ட் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மாதவ்புரா வச்சுட்டு இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு? முதல்ல இது வந்து பண்ணது காங்கிரஸே. இது என்னமோ ஒரு இண்டிபெண்ட் பாடி வந்து ஒரு பண்ணதோ இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு சிவிக் சொசைட்டியோ மற்ற ஆர்கனைசேஷனோ இதை கண்டுபிடிச்சி இதை பண்ணிட்டு அனலைஸ் பண்ணி சொல்லலை. இது காங்கிரஸோடைய ஓன் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றாங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை, மீடியாவில் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசுறதுக்கு பதிலாக ஒரு பிபிடி, ஒரு கலர் படம் போட்டு கொடுத்துருக்காங்க. பிபிடி போடுறதுக்கு கூட 5 நிமிஷம் தான் ஆகும், அவருக்கு புரியல. ஸோ பிபிடி போட்டால் என்னமோ அத்தன்டிகேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் காங்கிரஸ் வந்து 1960s 70s இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இது வந்து சும்மா ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு குற்றச்சாட்டு தான். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் மேலே ஒவ்வொரு வாட்டியும் இவங்க ஜெயிச்சா அது ஒரு கேள்வி கிடையாது. ஆனால் இவங்க தோக்கும் பொழுது எனக்கு வந்து இவிஎம் மேலே சந்தேகம், இந்த இதில் ஓட்டர்ஸ் இது மேலே சந்தேகம், இன்னைக்கு ஓட்டர் லிஸ்ட் மேலே சந்தேகம்னு ஒரு புதுசாக கிளப்பியிருக்காங்க. லாஜிக்கலாகவே ரைட்டா? நாம் வந்து ஒரு உண்மையான எடுத்துப்போமே, ரைட், ஒரு அலகேஷன் இருக்குது, அதை ஈஸியை கிளாரிஃபை பண்ணோன்னு. அப்போது ஈஸியை உடனே பதில் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து சைன்ட் அண்ட் எழுத்துப்பூர்வமாகவும் இது பண்ணி கொடுங்க உங்கள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இவங்க காங்கிரஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ இவங்க பண்ணது உண்மை அப்படின்ற பட்சத்தில் இவங்க கரெக்டாக தான் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, எதுவும் பெரிய ஒரு போலியான குற்றச்சாட்டு இல்லைன்னா தைரியமாக முன்னாடி வந்து சைன் போட்டு அவர் வந்து கொடுக்கணும். அதுக்கு காங்கிரஸுக்கு திராணி இருக்கா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்கும். இதில் ஈஸியை வந்து சில ஒரு தற்கூரி மாதிரி இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க, அப்போ ஈஸியை வந்து டிக்ளரேஷன் கொடுக்குமா அப்படின்னு. இது வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து உங்கள் போலீஸ் வந்து ஒரு குற்றம் செய்கிறான்னு சொல்லிட்டு விசாரிக்க வரீங்க, உடனே போலீஸே காட்டுட்டு நீ என்ன ஒழுங்கான ஆளா, நீ வந்து உன் மேலே எந்த குற்றமும் இல்லைன்னு எனக்கு நிரூபி, அதுக்கப்புறம் நீ என்னை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இல்லை ஜட்ஜு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, ஜட்ஜு நீ எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிரூபி, அதுக்கப்புறம் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலான்ற மாதிரி ஈஸியை முதல்ல நிரூபிக்கணுமா அவங்க வந்து கரெக்டாக இருக்காங்கன்னு. இது வந்து அதாவது இந்த ஓகிசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அமெரிக்காவில் இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரி இப்போ இந்தியாலையும் ஆரம்பிச்சிருக்கு அந்த டீப் ஸ்டேட் மூலமாக. அதோடைய இது அங்கமாக தான் வந்து இந்த ராகுல் காந்தி மூலமாக இந்த ஷூட் அண்ட் ஸ்கூட் பாலிட்டிஷியன் சொல்லுவாங்க. சும்மா வர வேண்டியது, வாய்க்கு வந்தது அப்படியே உதாரா அடிச்சு விட வேண்டியது, அப்படியே ஓடி போயிட வேண்டியது. நெக்ஸ்ட் எதுவும் கேட்டேன்.
எனக்கு தெரியல, என்னமோ சாபமான்னு தெரியல இந்தியாவுக்கு. அப்பா புத்திசாலி, பையன் தத்தி, வாத்தியார் புள்ள மக்குன்ற மாதிரி இங்கே நிறையா கேஸ் நடக்குது. அதில் ஒன் ஆஃப் த கேஸாக தான் இதை எடுத்துன்னு போகணும் நம்ம. ஸோ இப்போ அவர் அலிகேஷன்ஸை நம்ம வந்து இப்போ ராகுல் காந்தியும் தனியாக எடுத்து வச்சிடலாம் சார். இப்போ வந்து எலெக்ஷன்ஸ் கமிஷனில் இந்த மாதிரி நம்மளுக்கு ஓட்டர் லிஸ்ட் வருதுல்ல சார். அப்போது ஒருத்தர் ஓட்டர் லிஸ்ட் வந்து நம்ம டூப்ளிகேட்டாக 2 இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதை வந்து செக் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு ரோல் இருக்குல்ல. இவங்க ஒரே அட்ரஸில் இப்போ 80 பீப்புள்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு இன்அக்யூரேட் டேட்டா இருக்கிறதுனாலையும் அந்த தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து என்னமோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் நடத்துறது மட்டும் அவங்க வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அது வந்து இட்ஸ் அ இண்டிபெண்ட் பாடி. அதுக்கு வந்து நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் எஸ்ஓபிஸ்லாம் இருக்குது. அதில் வந்து எவ்ரி இயர் ரைட், எலெக்ஷன் நடக்குதோ இல்லையோ எவ்ரி இயர் வந்து அந்த சம்மரி ரிவிஷன் பண்ணுவாங்க. முதல்ல ஸ்பெஷல் ரிவிஷன், இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறது ஒன்று, சம்மரி ரிவிஷன். சம்மரி ரிவிஷன்ங்கிறது வந்து எவ்ரி இயர் நடக்க வேண்டியது, எல்லா இடத்துலையும் நடக்கும். அதுக்குன்னு வந்து ஒரு ப்ராசஸே இருக்குது. அவங்க வந்து நியமிப்பாங்க, ஒரு பூத் லெவலில் ஆஃபீஸர்ஸ் போட்டுட்டு அதை அங்கே இருக்கிற ரெஜிஸ்டர்டு ரெக்கக்னைஸ்டு பார்ட்டிஸோட பண்ணிவிட்டு அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வில் கோ அண்ட் வெரிஃபை. இதில் வந்து அடிஷன், டெலிஷன், மாடிஃபிகேஷன் அதுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. யூஸ்வலாக இந்த ஜனவரி முடிஞ்சு காலகட்டத்தில் ஓப்பன் பண்ணி அது செப்டம்பர், அக்டோபர் வாக்கில் நிறைவு பெற்று திருப்பி அந்த ஒரு ரோல்ஸை பப்ளிக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் ஏதாவது சேஞ்ச் இருந்தால், அந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் அதை திருப்பியும் வாங்கிட்டு திருப்பியும் ஃபைனல் இதை கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ப்ராசஸ். இது காலங்காலமாக ஃபஸ்ட்லேருந்தே நடந்துட்டு வருது. அதில் கண்டிப்பாக எஸ், நம்மக்கிட்ட வந்து இந்த டூப்ளிகேட் ஓட்ஸ்னு இருக்குது. அதாவது இப்போ இங்கேருந்து ஒரு தொகுதியில் அவங்க இருந்திருப்பாங்க, இன்னொரு தொகுதிக்கு அவங்க மாற்றலாகி போயிருப்பாங்க. அங்கே போய் திருப்பியும் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, ஒரு ஃபார்ம் 6 கொடுத்து திருப்பி நியூ ஓட்டராக ரெஜிஸ்டர் பண்ணும்போது அங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க அந்த ப்ரூஃப் வச்சுக்கிட்டு. ஆனால் பட் இவங்களுக்கும் இங்கே ஓட்டு இருக்கும், அங்கேயும் ஓட்டு இருக்கும். அப்போ அந்த டேட்டா வந்து ஈஸியை வந்து டீடூப், அந்த டூப்ளிகேட் செக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அப்போ ஏதாவது ஒரு தொகுதி இல்லைன்னா இப்போ தொகுதியை நீக்கம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் ரிவிஷன். இது வந்து ரெகுலர் நடக்க வேண்டிய ப்ராசஸ். ஸோ அதே மாதிரி தான் இந்த கர்நாடகாலையும் மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்திலையும் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போது கேள்வி என்ன வருது அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ராசஸை கொஸ்டின் பண்ணுறீங்க. அப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் உங்கள் கொழு தாத்தா பாட்டி காலத்துலேருந்து, அப்பா காலத்துலேருந்தே அதே ப்ராசஸ்ஸு அதே மாதிரி நிறையா இது பண்ணிகிட்ருக்கு. இங்கே டூப்ளிகேட் ஓட் இருக்குங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வச்சுக்கிட்டு அதை சரி பண்ணிட்டு பண்ணுறாங்க. அதுவும் அவங்க தனியாக பண்ணல, எலக்ட்ரல் அந்த வாட் இஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய இதுவும் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே அந்த ஒரு இது லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டை வெரிஃபை பண்ணலாம், எல்லாருக்கும் பார்ட்டிஸுக்கும் போய் கொடுப்பாங்க. அது சார் இப்போ லிஸ்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுறதுல காங்கிரஸ் தப்பு பண்ணிட்டாங்க கூட வச்சிடலாம். நம்ம வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ வந்து ஒருத்தரோட பேர் வேறுமோ தப்பாக இருக்குது, நிறைய இடத்துல வந்து டூப்ளிகேட் இருக்குது, அவரோட அட்ரஸ் வந்து 0 இருக்குது, அந்த மாதிரி ஒரு நிறைய அலிகேஷன்ஸ் வரும்போது இதை ஏன் எலெக்ஷன்ஸ் கமிஷன் இதனால பார்க்கல? நான் என்ன கேட்குறேன், அப்போ அட்ரஸ் 0 இருக்குது, ஹவுஸ் நம்பர் 0 இருக்குன்றவங்களாம் உங்களுக்கு ஓட்டு போடலையா? அப்போ எல்லாருமே பிஜேபி தான் ஓட்டு போட்டாங்களா? அவங்களோட விமர்சனம் என்னவா இருக்குன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி ஓட்டு வந்து டூப்ளிகேட்டாக ஓட்டு வந்து நியூவாக வரது வந்து பிஜேபிக்கு மட்டும் தான் போகுது அப்படின்ற ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. அது சொல்லிக்கலாம். அதாவது அப்போ ஓட்டு போட்டவங்கலாம் அப்போ என்ன ஆச்சு? இப்போ காங்கிரஸ் இப்போ இவ்வளோ ஸ்டேட்ஸில் வின் பண்ணியிருக்காங்க, நிறையா தேர்தல் வின் பண்ணியிருக்காங்களா? அவங்களும் அவங்க கூட்டணி கட்சி இண்டி கூட்டணி வின் பண்ணியிருக்காங்களா? அப்போ அந்த வின் பண்ணதெல்லாம் கூட அப்போ பிஜேபி குற்றம் சாட்டலாமா? இப்போ அது கிடையாது. இப்போ என்னென்னா, அவருடைய அந்த பூனைக்குட்டி வெளில வந்த மொமெண்ட் எப்போன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி பிஜேபிக்கு ஒரு ஆன்டி இன்கும்பன்சியே இல்லை, என்னால் நம்ப முடியல அப்படின்ற அந்த ஒரு கடைசியாக வந்துடுச்சு. இவர் வந்து ஒரு எலக்டோரல் ப்ராசஸையும் அந்த ப்ரொசீஜரையும் கேள்வி கேட்குறவராக இருந்தான்னா டைரெக்டாக எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ரிட்டர்ன் அஃபிடவிட் போட்டு அவங்கள வந்து கேள்வி கேட்கலாம். அவர் சொல்றாரு இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பிஜேபியோட ஏஜென்டா தான் செயல்படுறாங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு முன்னாடிலாம் இப்போ கடைசி 10 வருஷமா தான் ஏஜென்ட்டாக செயல்படுறாங்களா? அப்போ அவங்க அதான் சார், அவங்க கொள்ளு தாத்தா பாட்டி அப்பா காலத்துலலாம் என்ன நடந்தது? அப்போ ஏஜென்ட்லாம் இல்லையா? அப்போ இவங்க எலெக்ஷனே வின் பண்ணலையா? அப்போ பிஜேபி வின் பண்ணாமே இருந்தது. காங்கிரஸ் வரதுக்கு முன்னாடி பிஜேபி ஒரு கவர்மெண்ட்டே வந்து நடுவில் வந்து வாஜ்பாயோடைய ஆட்சி மட்டும்தானே. அதுக்கப்புறம் வந்து இவங்க 10 வருஷம் இவங்க தானே வந்தாங்க, 2004லேருந்து 14 மட்டும். அப்போல்லாம் எங்கே போச்சு? அப்போ இவங்க அதுதான் அந்த நம்ம தமிழில் சொல்கிற டைலாக் தான், எனக்கு வந்தால் ரத்தம், உனக்கு வந்தால் தக்காளி சட்னியான்ற மாதிரி இதுதான் இவங்க பண்ணுறாங்க. அதுக்கு தான் நான் பப்புன்னு சொன்னேன் நான். அப்போ அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது இருக்க, இப்போ கேள்வி என்னன்னா, அப்போது எலெக்ஷன் கமிஷன் வந்து பிஜேபி ஏஜென்ட்டாக செயல்படுது, எப்படி வந்து பிஜேபிக்கு வந்து வாக்கு வருது அப்படின்ற இப்போ இவருடைய கேள்வியும் இவருடைய அரசியல் இதுவும் எங்கே நோக்கி இருக்கணும்னா, ஏன் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியல, ஏன் வந்து மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க,
ஏன் பிஜேபி ஒரு கட்சியாக செல்வாக்கோட வளருது, ஏன் வந்து 3 டேர்முக்கு வராங்க, ஏன் வர முடியலன்ற அந்த கேள்வியை இவர் கட்சிக்கிட்ட கேட்கணும். ஆனால் இவர் வந்து ராங் மிஸ்ஃபயரிங்னால எலெக்ஷன் கமிஷனில் போயிட்டு அது எப்படி பிஜேபிக்கு ஓட்டு விடலாம், இதுக்கு முன்னாடி அதுதான் பண்ணாங்க. இப்போ இந்த இவிஎம்ல 1008 அலகேஷன், இது வந்து இப்போ ஹேக் பண்ணிட்டாங்க, இது வந்து இங்கேருந்து அடிச்சா எல்லாமே பிஜேபிக்கு தான் ஓட்டு விழும், இது வந்து சரியே கிடையாது, நான் ப்ரூவ் பண்ணுறேன் பாரு, ஹேக் பண்ணி பாருங்க எல்லாம் பண்ணிட்டு ஃபைனலாக 7-8 கேஸ் சுப்ரீம் கோர்ட் கிட்ட போச்சு. ரைட்டா? இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் சொல்கிறேன் நான். அவ்வளோ போயிட்டு இப்போ தான் ஆஸ் ரீசெண்ட் ஆஸ் 3 months பிஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஃபைனலாக போட்டாங்க, இது மேலே இவிஎம் பற்றி யாருமே எதுவுமே பேச முடியாது, எல்லாமே பக்காவாக இருக்குது, இதுவுமே ஒரு பெட்டிஷனும் வில் நாட் அக்செப்ட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் கிளியராக சொல்லிட்டாங்க. இப்போது இவிஎம் முடிஞ்சிடுச்சு. அப்போ அந்த ஓட்டு போடுற அந்த பட்டன்னு இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல. உடனே வந்து ஓட் லிஸ்ட்டுக்கு போயிட்டாங்க, அது முன்னாடி ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், முன்னாடி ஸ்டெப் போகக்கூடாது, அதுக்கு முன்னாடி மக்கள் ஏன் உங்க வாக்கு அளிக்கலைங்கிற போய் முதல்ல அந்த ஒரு கேள்வியை தான் காங்கிரஸ் கேட்கணும். இப்போ இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து இறங்கிட்டாங்க, என்னமோ அந்த ஓசிஆர் ரீடபுளாக இல்லை, எனக்கு வந்து இந்த லிஸ்ட்டு கொடுக்கல, அதுக்கு ஒன்றும் 1008 செக்யூரிட்டி டேட்டா ப்ரைவசி அதெல்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசினா வேறு டாபிக் மாறிடுவோம். பட் நெட் நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய ஒரு 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 ஜென்ரலாக வந்து வாய்க்கு வந்தது உளறிட்டு போகிறது. ஏற்கனவே வந்து நிறையா கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு குட்டுப்பட்டிருக்காரு. ஆஸ் ரீசன்ட் ஆஸ் இப்போ பெயில் ஃபார் தட் அந்த சைனா அலிகேஷனுக்கு, அதுக்கப்புறம் அமித்ஷா பற்றி தப்பாக பேசினதுக்கு உண்டான அலிகேஷன், அந்த வாய்க்கு வந்து வளர வேண்டியது. சைனா வந்து இவ்வளோத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிச்சுன்னு சும்மா அதை வந்து ஒரு சொல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு பவர் பாயிண்ட் ஒரு ப்ரெசன்டேஷனை போட்டுட்டு சொன்னால் அது என்னமோ மக்கள்லாம் ஏமாந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் காங்கிரஸ் இன்னும் இருக்குங்கிறது தான் வந்து வேதனைக்குரிய விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு ஏன் மக்கள் ஓட்டு போட வரலங்கிறத ஃபர்ஸ்ட் கேட்கணும் காங்கிரஸ். அவர் என்ன கேட்குறாருன்னா, இப்போ வந்து நாங்கள் சொல்கிற தப்பாகவே இருக்கட்டும், அதை செக் பண்ணுறதுக்கான வீடியோ எவிடன்ஸ் வந்து எவ்வளோ பீப்புள் வந்திருப்பாங்கன்னு வீடியோ சிசிடிவியாக இருக்கும், அதான் கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் 45 டேஸில் வந்து ஏன் வீடியோ எவிடன்ஸை வந்து டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. ஏன்னா இப்போ ஒவ்வொரு வாட்டி எலெக்ஷன் நடக்கும்போது 40 நாள் வீடியோவை வச்சுக்கிட்டே இருப்பாங்களான்னு இவருக்காக அதுக்கு தான் ஒரு ப்ராசஸ்னு ஒன்று செட் பண்ணுறோம். எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓட்டர் லிஸ்ட் செக் பண்ணுறதுலேருந்து 2 டைம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த லிஃப்ட் அந்த பூத் லெவலில் அந்த லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இவங்க கட்சிக்காரங்களும் போயிட்டு அந்த பூத் லெவல் அவங்க ஆஃபீஸர் வச்சுருப்பாங்க இல்லையா நாமினேட் பண்ணுறவங்க, அவங்களும் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த எல்லா பார்ட்டியும் லிஸ்ட்டையும் உட்காந்துக்கிட்டு பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து வெரிஃபை பண்ணுவார். வெரிஃபை பண்ணிவிட்டு எங்கெல்லாம் வந்து மிஸ்மேட்ச் இருக்கோ, அதாவது உங்கள் லிஸ்ட்டில் ஒரு கட்சி லிஸ்ட்டில் இருக்குது, இன்னொரு இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா எதெல்லாம் அக்செப்டபுளோ அந்த அக்செப்டபுளை மட்டும்தான் வந்து எடுத்து லிஸ்ட்டை வச்சுப்பாங்க. எங்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், அதாவது இவர் உங்கள் லிஸ்ட்டில் இருக்குது என் லிஸ்ட்டில் இல்லை, ஆர் இவர் லிஸ்ட்டில் வந்து வேற எங்கேயா மாறி போயிட்டாரு, அவர் வந்து இறந்து போயிட்டாரு, அவர் வந்து புதுசாக வந்திருக்காருன்ற மாதிரி இருக்கலாம், அதை தனியாக வச்சுக்கிட்டு ஓட்டு போட வரும்போது அதை செக் பண்ணுவாங்க. இந்த லிஸ்ட்டில் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கா உங்கள் லிஸ்ட்டில் இருக்கான்னு ஒவ்வொரு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஏஜென்ட்டும் உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்களும் உட்காந்து வெரிஃபை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏஜென்ட்டு இல்லை இது என் லிஸ்ட்டில் இல்லை, இவர் இந்த ஐடி இல்லைன்னா பூத் லெவல் ஆஃபீஸர் அங்கேயே வந்து செக் பண்ணுவார். ஸோ டெண்டர்ட் ஓட்ஸாக மாறும், இல்லாட்டி எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் கேட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் போகும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கூட அந்த ஓட்ஸை இவ்வளோ டேலி பண்ணி வச்சுக்கிட்டு அதோட ஃபுல்லாக செக்யூர்டாக அந்த கேமரா எல்லா ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமும் ஒரு அந்த ஓட் கவுண்டிங்க்கு முன்னாடி கூட ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அந்த ஓட் கவுண்டிங் போது இருக்கிற ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற ரெப்ரஸன்டேட்டிவ் யார் ஆத்தரைஸ்டோ அவங்க வந்து ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு அதை வந்து இப்போ எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இவ்வளோ உங்களுக்கு ப்ரோட்டோகால் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ 2024 நடந்த எலெக்ஷனில் அதுவும் ஒரு பர்டிகுலர் தொகுதியில் உட்காந்து இன்றைக்கி ஒரு வருஷங்க அப்புறம் அதுவும் யார் பண்ண ரிசர்ச், யார் பண்ண அனாலிசிஸ்? நீங்கள் சும்மா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற பொய்யை வந்து நீங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டுட்டு பொய் சொல்கிறீங்க, அவ்வளோதான். மக்கள் ஏமாற மாட்டாங்க. செகண்ட், இவர் சொன்னதுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் வருது. இவர் வந்து டைரெக்டாக ஈஸியாக போய் சொல்லாமல் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் டைரெக்டாக சொன்னாலும் ஈஸியாக இஸ் ரெஸ்பாண்டட் இமீடியட்லி எஸ்டர்டே. நீங்கள் வந்து ரிட்டர்ன் அஃபிடன்ட் கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ண முடியும் ஒரு பாடி? நீங்கள் கொடுங்க, இருந்தால் நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இவர் சொன்ன அலகேஷன் லைக் இந்த ஓட்டர் ஒரு பேர் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது, இன்னொரு பேர் வந்து யூபியில் இருக்குன்னா அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் வந்து நேத்தியே வந்து செக் பண்ணிவிட்டு ட்வீட் போடுறாங்க, இவர் சொன்ன மாதிரி இல்லை, இவர் டூப்ளிகேட்னு சொல்கிறாரு. இங்கே வந்து பெங்களூரில் அந்த மதவ்புராலையும் இருக்குது ஓட்டு, யூபிலையும் இருக்குது, மகாராஷ்டிராலையும் இருக்குது, டூப்ளிகேட் ஓட்டுன்னு சொல்கிறத உடனே செக் பண்ணிவிட்டு அது மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரெக்கார்டோட போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நெட் என்னன்னா தன்னோட இயலாமை,
என்னோட இப்போ நான் வந்து வின் பண்ண முடியலையே, பிஜேபி மட்டும் எப்படி வின் பண்ணுதுன்ற ஒரு ஒரு பொறாமை. அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து கட்சி வளர்க்கறதுக்கு உண்டான விஷயத்தை பண்ணுறதை விட்டுட்டு, இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ப்ராப்ளம், ஓட்டர் லிஸ்ட் ப்ராப்ளம், நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, இங்கேருந்து ஐஷ்னு வந்த இவர் ப்ராப்ளம், இந்த இதில் இவங்க கொடுத்த இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராப்ளம், அப்படி இஷ்டத்துக்கு எங்கேயாவது பண்ணுவாங்க. தன்னைத்தானே முதல்ல சுட்டி காட்டிட்டு என்ன பண்ணணும்னு சரி பண்ணணும். அதை காங்கிரஸ் தவற விட்டதுனால தான் மக்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. இது இப்படியே இருக்க, அப்போ எல்லா ஓட்டும் பிஜேபிக்காக உழுது. அப்போது வந்து ஹரியானாவில் உங்கள் ஆட்சி தான், தெலுங்கானாவில் உங்கள் ஆட்சி தான், கர்நாடகாலயும் ஆமாம் கர்நாடகாவில், இன்ஃபேக்ட் இது 2024 எலெக்ஷன் நடக்கும் பொழுதும் உங்கள் ஆட்சி தான் நடந்தது அங்கே, ரைட்டா? ஸோ கேரளாவில் இப்போ இண்டி கூட்டணி தான், தமிழ்நாட்டிலையும் இண்டி கூட்டணி தான், எந்த வெஸ்ட் பெங்காலையும் உங்கள் இண்டி கூட்டணி தான். வேற என்ன இப்போ இது பண்ணுறீங்க? சரி, இப்போ நீங்கள் சொல்லும்போது வந்து பூத் ஏஜென்ட்ஸோட ரோல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு லிஸ்ட் வருதுன்னா பூத் ஏஜென்ட்ஸ் தான் அவங்க செக் பண்ண போகிறாங்க. டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து அவங்க யாரெல்லாம் இருக்க போகிறாங்க செக் பண்ண போகிறாங்க. அப்படின்னும் போது நம்ம வந்து இப்போ 2 கட்சியை தூக்கி வச்சுட்டு இப்போ வந்து 2 பேர் தெரியாத கட்சியில் வச்சுப்போம். அப்படின்னும் போது இப்போ வந்து நான் வந்து ரொம்ப பலமான கட்சி, நீங்கள் வந்து ரொம்ப பலம் இல்லாத கட்சி. இப்போ வந்து நான் காசு கொடுத்து உங்கள் கட்சிக்கிட்ட எதுவும் சொல்லாத, நான் உனக்கு பணம் கொடுத்துறேன், நம்ம பூத்தில் இருக்கிற டூப்ளிகேஷனாக நீ சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து டெமோக்ரஸிக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம் தானே. இப்போ வந்து நம்ம டெமோக்ரஸியில் ஒரு ஓட்டுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ வந்து பூல் ப்ரூஃபாக இந்த சிஸ்டம் இருக்கணும்னு ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. அப்படி உங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்பாயிண்ட் பண்ணுற பூத் லெவல் ஏஜென்ட்ஸு அவங்களுக்குள்ள ஒரு 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 ஒப்பந்தத்தை போட்டுட்டு இந்த கட்சி ஓகேப்பா நான் வந்து சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, அது எப்படி எலெக்ஷன் கமிஷனோட ப்ராப்ளமாக இருக்க முடியும்? ஆனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. இங்கே வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கணும், டியூப்ளிகேசி எடுக்கணும், இந்த மாதிரி ரோல் இருக்குல்ல. இது வந்து அவங்க வந்து பூத் ஏஜென்ட்ஸ் பண்ணலாம், அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு அதுதான் கேட்குறேன். அப்போ அந்த பூத் ஏஜென்ட்ஸு அந்த டிரான்ஸ்பரன்சியாக நீங்கள் சொல்கிற அந்த ட்ரூத்ஃபுல்லாக ஏன் இல்லை அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. இப்போது 2 பேரும் வந்து இந்த இந்த ஓட்டு வந்து உனக்கு விழ வேண்டிய ஓட்டு எனக்கு பூத் ஏஜென்ட்ஸ் வந்து யார் வேணாலும் வரலாம் சார். இப்போ நான் கூட போய் யார் வேணாலும் வர முடியாது. இல்ல இந்தியனுடைய டெமோக்ரஸி இல்ல யார் வேணாலும் பூத் ஏஜென்ட்டா வர முடியாது. பூத் ஏஜென்ட்டா வரணும்னா அதுக்கு ஒரு அந்த கட்சியிலேருந்து அங்க இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த பொலிட்டிக்கல் அந்த செக்ரட்டரியார் ஓவர் இருக்காரு, அந்த பார்ட்டியோடைய இன்சார்ஜ் இருக்கார்ல, அவர் வந்து ரிட்டர்ன் போட்டுட்டு நாமினேட் பண்ணி அது அப்ரூவ் ஆகணும். அந்த பூத் ஏஜென்ட்டா வரத்துக்கும் உண்டான சில தகுதிகள் இருக்கு, தராதாரம் இருக்கு. அதான் சார், வரவங்க யாராக இருந்தாலும் இப்போ வந்து விலை போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இதை வந்து இந்த டெமோக்ரஸியை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது எலெக்ஷன் கமிஷன், டூப்ளிகேஷன்லாம் எடுக்கணும். டெமோக்ரஸியை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது எல்லாருமே, எலெக்ஷன் கமிஷன் மட்டும். எலெக்ஷன் ப்ராசஸ் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக இருக்கணும்னு தான் கரெக்ட். அவங்க நிறைய சொல்கிறாங்க. ஆமாம், இந்த இவ்வளோ கோடிகள் செலவு பண்ணிட்டு மக்களை ஏமாத்தாதீங்க, காசு கொடுத்து ஓட்டை வாங்காதீங்க, உங்கள் அஃபிடவிட்டில் கிளியராக உங்களை டிக்ளேர் பண்ணுங்கள், உங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க, ஐடி ஃபைலிங்ஸ்லாம் ஒழுங்காக போடுங்க, காமிங்க அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவை நிர்வகிக்கலை, ரைட்டா? எலெக்ஷன் கமிஷன் அந்த எலெக்ஷனை ஃப்ரீ அண்ட் 145 கோடி மக்கள் தொகை இருக்கிறதுலையே ஒரு பெரிய அரசியல், ஒரு பெரிய திருவிழா இங்கே நடக்கிறது. அதை ஓட்டு போட வைக்க வேண்டியதுலேருந்து ஓட்டு போடுறதுலேருந்து எவ்வளோ இதை அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அது இண்டிபெண்ட் பாடியாக அட்டானமஸாக பண்ணும்பொழுது அவங்களுக்கு உண்டான சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி அன்பு. ஜெயஹிந்த்.